இந்த சிறையை பற்றி பேசுனதுனால இந்த சமயத்தில் இன்னொரு செய்தியை நான் தெரியப்படுத்துகிறேன். தமிழகத்தில் விசாரணை கைதியாக முஸ்லீம்களில் நிறைய பேருங்க செஞ்ச குற்றத்துக்கு சில பேர் தண்டனை அனுபவிக்கிறாங்க. செய்யாத குற்றத்திற்காக வேண்டி விசாரணை கைதியாக 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் சிறையில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? முஸ்லீம்கள். அவங்க முஸ்லீம்கள் என்கிற ஒரே காரணத்தினால விசாரணை கைதியாக இருக்கிறாங்க. விசாரணை கைதினா என்ன? அவரை கூப்பிட்டு விசாரிச்சு, நீ இந்த தப்பு பண்ணிட்ட, அதனால உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை வழங்கப்பட்டவங்க கிடையாது. அவங்க பிடிச்சிட்டு போன நாளில் இருந்து அவங்கள என்னைக்கு கைது செஞ்சுட்டு போனாங்களோ அன்னையில இருந்து உனக்கு இனிமேல் தான் விசாரணை இருக்குது, இனிமேல் தான் உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு, இன்னும் விசாரிக்கவே இல்லை. 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள்லாம் சாதாரணமானதாங்க. ஒரு ஆண்டை எடுத்துக்கங்க. ஒரு ஆண்டு தப்பே செய்யாத ஒரு குற்றத்திற்கு பொய் வழக்கு போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு நான் தப்பு செஞ்சனா இல்லையான்னு சொல்லிட்டு விசாரிக்க கூட இல்லைனா இதை விட ஒரு மனக்குமுறல் வேற ஏதாச்சும் இருக்க முடியுமா? ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகனுடைய வருமானம் ரொம்ப முக்கியமா இல்லையா? ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகனுடைய வருமானம், அந்த குடும்ப தலைவனுடைய வருமானம் இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி சிரமப்படும்? ஒரு மாதம் ஒருவருடைய வருமானம் வரல அப்படின்னாவே எவ்வளோ கஷ்டம். ஓராண்டு, ஈராண்டு, 7 ஆண்டு, 10 ஆண்டு, 15 ஆண்டு அந்த குடும்பத்தினுடைய தலைவன் விசாரணை கைதியாக சிறையில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய கஷ்டம் எப்படி இருக்கும்? எவ்வளவு வேதனை. தமிழக அரசுக்கு நம்ம சொல்றோம், தமிழக முதல்வருக்கு நம்ம சொல்றோம், தேர்தல் வந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இல்லை, எங்களுடைய கோரிக்கை இது. எத்தனையோ சிறை கைதிகள் விசாரணை கைதிகளாக இருக்கிறாங்க, அது உங்களுக்கும் தெரியும். அவங்க தவறு செய்யலை, விசாரணை கைதிகளாகத்தான். அப்போ எதுக்கு நீங்கள் மௌனம் காக்குறீங்கன்னு சொல்லிட்டு தெரியலை. வேண்டாம். நல்லவர்களுடைய மௌனம் நல்லவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை பெற்றுத்தரும். ஆகையினால இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். தென்னகம் சைடு சில ஊர்கள் இருக்குது, கோவை, மேலப்பாளையம், முத்துப்பேட்டை, இது மாதிரி ஊர்களில் இருந்து வாலிப பருவத்தில் கைது செய்யப்பட்டாங்க, உள்ளக்க போனாங்க. இன்றைக்கி கிழவனா ஆயிட்டாங்க. வாலிப பருவமெல்லாம் முடிஞ்சு போச்சு, கிழவனா உள்ளக்க இருக்கிறாங்க, உடல்நல குறைவால் இருக்கிறாங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல். அப்போ கூட அவங்கள விடுதலை செய்யாமல் இருக்கிறாங்க. என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா, என்னுடைய அத்தா ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய மனவேதனைங்க. இந்த மனவேதனையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த சிறையில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அம்மா, அத்தா எங்கம்மா, வாப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்டால், உங்கள் வாப்பா வெளிநாட்டில் இருக்கிறார், உங்கள் அத்தா வெளிநாட்டில் இருக்கிறார், வந்துடுவார். அப்படியாம்மா அப்படின்னு நம்புகிறாங்க அந்த பிள்ளைங்க. ஏன்னா பிள்ளைங்களுடைய மனசை காயப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி. 5 வயசில் சொன்ன அந்த பொய்யை எத்தனை வருஷம் மறைக்க முடியும்? ஒரு 5 வருஷம் மறைக்க முடியுமா? 10 வயசு 12 வயசு ஆகிட்டா அந்த பிள்ளைங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பிள்ளைங்க தன்னுடைய தாயிட்ட கேட்குறாங்க, ஏம்மா அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு சொல்கிற, பக்கத்து வீட்டில் என்னுடைய ஃப்ரெண்டுடைய அப்பாவும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை வராரு, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வராரு, நம்ம அப்பா 5 வருஷம் ஆச்சு இன்னும் வெளிநாட்டிலேருந்து வரவே இல்லையாம்மா. வருவாருமா, வருவார். அந்த பிள்ளைங்களும் நம்மளுடைய தகப்பனார், நம்முடைய அத்தா வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு. அப்போ அந்த காலங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உண்மையை உணர்த்தியது. தன்னுடைய நண்பர்களின் மூலமாகவோ அல்லது உறவினர்களின் மூலமாகவோ, உங்கள் அப்பா வெளிநாட்டிலலாம் இல்லைப்பா, உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாரு? ஜெயிலில் இருக்கிறாரு. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளைங்க தன்னுடைய தாயிட்ட போய் கேட்குறாங்க, ஏம்மா நம்ம வாப்பா வெளிநாட்டில் இல்லையா, நம்ம அத்தா வெளிநாட்டில் இல்லையா, ஜெயிலையாமா இருக்கிறாரு, எப்பமா வருவார்? மற்ற பிள்ளைங்களெல்லாம் பெற்றோர்களோடு தந்தையோடு வெளியில் போகும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய வருத்தம். இஸ்லாமியர்கள் பெரும் பதவிகளில் இருந்தும் கூட இது போன்ற கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதுவுமே உதவி செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுடைய வாழ்க்கை இலகுவாக ஆகணும். இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் அவங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. யாரெல்லாம் அநியாயமான ஒரு முறையில் சிறையில் அடைக்கப்பட்டு
தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி அந்த சிறையில் கழிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. அதே சமயத்தில் தமிழக முதலமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோளாக, ஒரு அன்பான ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம், அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தமிழக முஸ்லீம்கள் இந்த ஆட்சியை குறை சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருந்தாலும் நிறைய மன நிறைவுகளை பார்க்கிறோம். அந்த மன நிறைவுகளில் இதையும் நீங்கள் சேர்த்துக்கங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மக்களுக்கு எந்த அளவிற்கு சீக்கிரமாக விடுதலை அளிக்க முடியுமோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அப்படி நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது முழுமையாக முஸ்லீம்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்பதனையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம்.